இன்னைக்கு நாங்க வந்து கொழும்பு விட்டு புறப்படுறோம். காலையிலே எழுப்பி ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ நெகோஷியேட் பண்ணோம். எனக்கு ஆல்ரெடி இதுல அவரு வந்து 400 ரூபாய்க்கு மேல வாங்கிக்கிட்டாரு. நாங்க போற ட்ரெயின் பேரு பொடி மதிக்கே. ட்ரெயின் நம்பர் 105 1005 அஞ்சு 5:55க்கு புறப்படுது. ஏன்னா 6 மணிக்கு புறப்படுது. ஒரு 2.25 மணி நேரம் அது வந்து கண்டியில போய் சேரும். ஆக்சுவலா அந்த ட்ரெயின்ல 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 2000 ரூபா, செகண்ட் கிளாஸுக்கு 1200 லண்டன் மணி, தேர்ட் கிளாஸுக்கு 900. இதுக்கு மேல ஏதாவது அன்ரிசர்வ்ட் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. இது பண்ணி காலையிலே 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்தப்புறம் ட்ரெயின்ல ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால சரி பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிடலாம் அப்படி பக்கத்துல ஒரு கடையில போய் அங்கிருந்து ஒரு 450 ரூபாய்க்கு தண்ணி வாட்டர் பாட்டில், அது ஒரு 100 ரூபாய், 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு போல 2 3 பன்னு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுடைய லெஃப்ட் பக்கத்துல போறீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க ஜாமானம்லாம் வாங்கினோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தாலும் சரி, அவங்க வந்து விலைலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல நார்மலா தான் இருக்கு. எனக்கே நாங்க ஒரு 3 4 பண்ணு வாங்கணும், 350 ரூபாய்க்கு வருது அப்படின்னாக்கா அது அப்படியே எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த விஷயத்தினால வந்து ஓகே. நான் இதுக்கு முன்னால பார்த்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கி, நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் பண்ணி ரிசர்வ் பண்ணி கொண்டு போனாலும் உள்ளே போய் கவுண்டர்ல கொடுத்து அதை அட்டஸ்ட் பண்ணணும், இல்லை ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதனால தான் நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம் சீக்கிரம். ஸோ உள்ள வந்து உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னா அங்கே ஒரு ஆள் இதுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரு இங்கிலீஷ் வந்து பெரிய அளவில் பேசுறது இல்லை. அவருக்கு விசாரிச்சோம்னா அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. ஓகே, கண்டி அவர் வந்து அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் என்னென்னலாம் இப்போ டிக்கெட்ல இருக்க டிக்கெட் நம்பர் 1819 கொடுத்துருந்தாங்க. அந்த அளவில் அவர் அப்படிலாம் இல்லை, பிரிண்ட் பண்ணது கொண்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் போதும் அப்படின்ட்டாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா உள்ளதுனா அவர் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 2 அப்படின்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் 2? இல்லை என்னன்னாக்கி நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே நீங்க பாக்குற பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, நம்பர் 1 இல்லை, நம்பர் 3. ஸோ அப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, நம்பர் 2 எங்க இருக்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா என்னன்னாக்கா அவங்க வந்து உள்ள வந்து லெஃப்ட் சைட்ல போச்சிருந்தாங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து நடந்து போனாக்கி அது அங்க ஒரு 2 ரயில்வே ட்ராக் இருக்கு. ஓகே, பேசிக்கலா அது லெஃப்ட் சைட்ல அது என்னது பாதியில தொடங்குற மாதிரி, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தொடங்குற மாதிரி தொடங்குது. ஸோ அது 1 2 அங்க இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து உள்ள வர பிளாட்ஃபார்ம் 3 அப்படிங்கிற பொசிஷன் இருக்கு. இதுல அவங்க லேட்டர் ஆட் பண்ணிருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல. தொடர்ந்து உட்கார்ந்துருந்தோம். ஓரளவு சீக்கிரமே வந்துட்டோம். இப்போ பாக்குறது நீங்க அங்குள்ள லோக்கல் ட்ரெயின் வந்து ஏதோ லோக்கலா போற ட்ரெயின் அது. உள்ள வந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு காஃபி குடிக்க போறோம். காஃபி அங்க என்னன்னாக்கி கொழும்புல நிறைய இடங்கள்ல வந்து இந்த மெஷின் இருக்குல்ல, நெஸ்கஃபேயோட மெஷின் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து காஃபி போடுவாங்க. ஆக்சுவலா அவங்க காஃபில வந்து நெஸ்கஃபேக்கு அந்த மெஷினுக்கு ஒரு வேலை, அவங்க போட்டு கொடுத்தா வேலை அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான வேலை எல்லாம் இருக்கும். நாங்க சரி அங்க அப்ப அங்க வேற அங்க காலையில அப்படிங்கிறதால அங்க வேற ஆள் இல்லைங்க. அந்த மிஷின் உள்ளதுதான். மிஷின்ல அவர் என்னன்னா ஒரு ஆள் இருப்பாரு. மிஷினா இருந்தாலும் அங்க ஒரு ஆள் இருப்பாரு. அவரு ப்ரெஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணி கையில கொடுப்பாரு. நான் 2 காஃபி வாங்கிட்டு வந்தேன். நான் காஃபி வாங்கிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் பொடி மெனிக்கே அது கொலம்பு போர்ட்ல இருந்து பதுலா போற ட்ரெயின் அது வந்துட்டு. பைய போகலாம். அங்க என்னன்னாக்கி எல்லா கிளாஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஆளு வெளியே நின்றுக்கிட்டு
அவரு டிக்கெட்டை செக் பண்ணி தான் உள்ள விடுதாரு. B18. ஓகே, நான் பி 18 அப்படின்னு உடனே அவரு அங்க பி போட்டிருக்கலாம். அவர் வந்து டிக்கெட் கேட்டாரு. ஸோ நான் பிரிண்ட் அவுட் காட்டின உடனே அவரு உள்ளதா இருக்கு அப்படின்னாரு. நாங்க சரி உள்ள போனோம். இப்போ உள்ளது அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. 18, 19, but உள்ள போனாக்கி அது பூரா சிட்டிங் தான். எனக்கு அங்க வந்து ட்ரெயின் வந்து ஆஹ், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கால பூரா சிட்டிங் ட்ரெயின் தான். ஸ்லீப்பரே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல என்னன்னாக்கி அவங்க வந்து 18 ஒரு பக்கமும் 19 ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. சீட்ல அரேஞ்ச்மெண்ட் அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஏயில். அப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்க அங்க ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க வழக்கமா லேடிஸுக்கு ஒரு பக்கமும் ஜென்ஸுக்கு ஒரு பக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ரெண்டு சீட்டையும் சேர்ந்து பண்ணாலும் அப்படிதான் கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின் அவங்களோட சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணணும். அதாவது சேர்ந்து எடுக்கும்போது அது வந்து ஃபேமிலியா எடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சுத்தமா இருக்கணும். பக்கத்துல இருக்கணும். அந்த லேடிஸ் ஜென்ஸ் கான்செப்ட் இப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே. இதுல என்ன இன்னொரு அங்க பெரிய பெரிய லக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்க ஒரு தனியா ரேக் வச்சிருக்காங்க. நம்ம கொண்டு போற லக்கேஜ பக்கத்துல வச்சுக்கிடலாம். ஓகே, சரி. நம்ம அடுத்தால வந்து நம்ம கண்டி ப்ரோக்ராமோட பற்றிய வீடியோக்கள் எல்லாம் பார்ப்போம். அது வரை பாய்.